கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41 9 நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம் அவர் நம்மை நேசித்ததினாலே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரிலே தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய பிள்ளையாகவே பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை ஆதரிக்கிற நல்ல தகப்பனாகவே கூட இருக்கிறார். ஆகவே தான் அந்த வசனத்திலே முற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை எடுத்தார் என்றால், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து என்று வாசிக்கிறோம். பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து அநேகரால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, பலவீனப்பட்டு, நிந்திக்கப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நம்மை எடுத்து அவருடைய எல்லைகளுக்குள்ளே நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். மனிதர்களுக்கு நாம் பாரமாய் தெரிவோமானால் அவர்கள் நம்மை வெறுத்து விடுவார்கள். ஆனால் வானத்தை விரித்து பூமியை பரப்பின தேவனுக்கு நாமோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய சூழ்நிலைகளோ பாரமானவைகள் அல்ல. அவர் நம்மை நேசிக்கிறதினாலே, நம்மில் முந்தி அன்பு கூர்ந்ததினாலே நம்மை பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று யோவான் 15:16 வாசிக்கிறோம். நாம் நம்முடைய சுய பக்தியினாலோ சுய நீதியினாலோ நாம் தேவனை தேடவில்லை. ஒன்றுமில்லாமையா இருந்த நம்மை அவர் தேடி வந்தார். மனிதர்களாகிய நாம் நிறைவாய் இருக்கும் பொழுது, ஆஸ்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, பலவானாய் இருக்கும் பொழுது யாரும் தேவனை தேடி வருவதில்லை. எல்லாராலும் மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நாம் நொந்து போன நிலைமைகளில்தான் தேவனை தேடி வருகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தேடி வந்தவராய் அவருடைய சந்ததியாக நம்மை பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தான் உபாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியே அவருடைய பின் சந்ததியாகிய நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிதாக்களின் மேலே அன்பு கூர்ந்த தேவன், ஆபிரகாமின் சந்ததியாய் நம்மை பார்க்கிற தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டு அவர் ஆதரிக்கிறவராகவே இருக்கிறார். ஏசாயா 53 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய பாடுகளை குறித்து நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். அவரை அப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது நாம் அவரை பார்க்கக்கூடாத விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் 10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு என்று வாசிக்கிறோம். அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட பாடுகளை நமக்காகவே அவர் சகித்தார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் இழக்க விரும்பவில்லை. ஆகவேதான் அவருடைய சந்ததியாக அந்த சிலுவையின் நேரத்திலே கூட நம்மை நினைத்தபடியினாலே அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிறவராய், நம்மை வெறுத்து விடாதவராய், அந்த தருணத்திலும் கூட நம்மை நினைத்தருளினவராய் இருந்தார். ஆகவே அந்த தேவனை நாமும் மறந்து போகாதபடி தொடர்ந்து அவருடைய துதிகளை சொல்லி வருகிறவர்களாய் இருப்போம். ஓசியா சொல்லும் பொழுது, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று எச்சரிக்கிறார். நாம் தேவனை மறந்து விடாதபடி நம்மை வெறுக்காத, நம்மை நேசிக்கிற தகப்பனை நாம் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருப்போமாயில் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், அதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மேல் வைத்த அபிஷேகம் ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இன்னும் நீர் பொழிந்தருளுவீராக. முத்திரை மோதிரமாய் உம்முடைய பிள்ளைகளை வைத்து கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்குடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்ல கரங்களிலே தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.